கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ண விவகாரம் தமிழகத்தை உலுக்கவும் செஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வரான விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால எதிர்க்கட்சிகளை கேள்வி எழுப்பவும் வச்சிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, போலீஸ் என்னதான் துரிதமா செயல்பட்டு குற்றவாளியை உடனே கண்டுபிடிச்சாலுமே பிரஸ் மீட்ல போலீஸ் சிரிச்சதுனால அதையுமே பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூவா ஆக்கவும் செஞ்சுட்டாங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் தமிழகத்துல நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் வெளிவராத பல உண்மைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த 10 வயது சிறுமி இருக்காங்கல்ல, அவங்க இப்ப உயிரோடு இல்ல. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த சிறுமியோட தாய் இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான். அந்த சிறுமியோட தந்தை இருக்காங்கல்ல, அவரோட ஊர் எதுன்னு பார்த்தோம்னா சேலம். இந்த தந்தை இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு வேற பகுதியில வேலை கிடைக்கும் செஞ்சிருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க குடும்பத்தோட இங்க தங்கவும் செஞ்சிருக்காங்க. இதே பகுதியில தான் பாத்தீங்கன்னா நாகையை சேர்ந்த கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தருமே பாத்தீங்கன்னா 33 வயசு ஆகுது. அவர் ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறாரு. அவருமே பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கவும் செஞ்சிருக்காரு. கொடூர கொலை சம்பவத்தை பத்தி அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குங்க. அப்பதான் என்னோட மகளை நான் கடைசியா பார்த்தது. நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு. பாப்பா எங்கன்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கவே ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இடைப்பட்ட அந்த 2 மணி நேரம், அதாவது 5 மணில இருந்து 7 மணி நேரம் பாத்தீங்கன்னா இங்க பல பேருக்கு சந்தேகத்தை கிளப்பவும் செஞ்சிருக்கு. பாப்பா காணாம போன விஷயம் அப்பதான் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 100க்கே போன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. போலீஸுமே உடனே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸும் எங்க கூட சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. பக்கத்து வீட்டுக்காரன கார்த்தியுமே பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து தேடுறாங்க விஷயத்தை அவங்க சொல்லவும் செய்றாங்க. கடைசியா கார்த்தியோட போன்ல இருந்து தான் அந்த பாப்பாவே பேசியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பாப்பாவோட அப்பாவுக்கு பேசியிருக்காங்க. அப்ப அந்த பாப்பா கேட்டிருக்காங்க, எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துருவோமா, நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த குழந்தை கார்த்தி போன்ல இருந்து தான் பேசியிருக்கு. அப்படின்னு அந்த குழந்தையே போன் எடுத்து அப்பாவோட நம்பரை டைப் பண்ணி அதுவே போன் பண்ணி பேசியிருக்குமாங்கிறதா தெரியல. இல்லைன்னா இவன் தான் போன் பண்ணி கொடுத்திருக்கானு தெரியல. இது எதுக்காகனா அவங்க அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அவன் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் தான் அந்த பாப்பாவோட அப்பா 7 மணிக்கு தான் வருவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவனோட கொடூரத்தையே அரங்கேற்றி இருக்கான் அந்த கார்த்திக் அப்படிங்கிற பையன். அதாவது அந்த பாப்பாவோட அப்பா 7 மணிக்கு தான் வருவாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த பாப்பாவை அவனோட வண்டியிலே வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். எப்படின்னா இந்த பாப்பாவுக்கு அவனை ஏற்கனவே தெரியவும் செய்யும். இத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த கார்த்திக் இருக்கான அவனுக்குமே பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்கவும் செய்யுது. அந்த 2 பெண் குழந்தைகள் கூட தான் இந்த பாப்பாவுமே விளையாடுவானாம். இதனாலதான் அந்த பாப்பா நம்பி அவங்க கூட போயிருக்காங்கிற விஷயத்த அவங்க அம்மா சொல்லவும் செய்றாங்க. அதாவது இவன் பாப்பா கூட்டிட்டு போன நேரம் பார்த்தோம்னா 5 மணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் அந்த பாப்பா தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற எல்லாருமே சொல்லவும் செய்றாங்க. அப்படின்னா இந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 2 மணி நேரம் தான் அந்த கொடூரத்தையே அவன் நிகழ்த்தி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட உறவினர்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பைக்ல யார் கூடயோ அந்த பாப்பா போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் இருக்காங்க. அவன் தான் எங்ககிட்டயும் போலீஸ் கிட்டயும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லவும் செய்றாங்க. கார்த்திக் இருக்கான அவன் என்ன பண்ணிருக்கானா, எல்லார் கூடயுமே சேர்ந்து அந்த பாப்பாவை தேடுற மாதிரி பாவலா பண்ணவும் செஞ்சிருக்கான். அப்போதான் இன்னொரு விஷயத்தையும் அவன் சொல்லவும் செஞ்சிருக்கான். எப்படின்னா அந்த பாப்பா அவரோட அப்பாவே கூட்டிட்டு போயிருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எப்படின்னா வண்டியில கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதை போலீஸுமே நம்பவும் செஞ்சிருக்காங்க. அவங்க இவங்க சொன்ன விஷயத்தை சீரியஸா எடுத்துட்டு சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அதை இன்னும் அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவன் சொன்ன மாதிரி ஒரு காட்சியை அதுல பதிவாகவும் செஞ்சிருக்கு. இதுல என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா, அந்த கார்த்திக் அந்த பிள்ளையோட அப்பா மேலேயே பழி தூக்கி போட முயற்சி பண்ணவும் செஞ்சிருக்கான். இப்ப போலீஸ் இந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணாங்களா, அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே ஒரு காட்சி அதுல பதிவாகவும் செஞ்சிருக்கு. அந்த காட்சியை அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட காண்பிச்சுட்டு இது உங்க குழந்தையா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அது பின்புறமா எடுத்த காட்சி மாதிரி தெரிவு செய்யுது. அப்படி பாக்குறப்ப சின்ன பாப்பா இருக்கவும் செய்யுது. அது ஒரே மாதிரி இருக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிய செஞ்சிருக்கு. அது வேற பாப்பா வேற ஒரு குழந்தைய வண்டியில கூட்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா இவன் மேல டவுட்டே பெருசா வந்திருக்கோ செஞ்சிருக்கு போலீஸ்க்கு. உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிய வரவும் செஞ்சிருக்கு. அது வேற ஒரு பாப்பா வேற ஒரு குழந்தை யாரோ வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா இவன் மேலேயே ஒரு டவுட் பெருசா வரவும் செஞ்சிருக்கு போலீஸ்க்கு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மணிக்கே அந்த பொண்ணு சிறுமி காணாம போயிருக்கா.
ஆனா 8 மணிக்கு மேல தான் வந்து இவங்களுக்கே தகவலே வந்திருக்கு. அதாவது போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதாவது பொண்ணு வந்து காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 தனிப்படை அமைச்சு தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 240க்கு மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள வந்து இவங்க வந்து ஆய்வு பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அந்த கார்த்திக் கூட தான் அந்த சிறுமி போனா அப்படிங்கிற வந்து காட்சிகள் வந்து தெள்ள தெளிவா பதிவாகவும் செஞ்சிருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட செல்போன் இருக்குல்ல, அது எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்காக இந்த டவர்ஸ் ஃபுல்லா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டவர் டேட்டாவ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவனோட செல்போன் அதாவது குற்றம் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் வந்துச்சு விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகவும் செஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுநாள் வந்து மதியானம் அந்த குழந்தைய அவன் தான் கொன்னாங்கிற விஷயத்தையும் அவங்க ஒத்துக்கூடவும் செஞ்சிருக்கான். பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க விஷயத்தையும் அவன் சொல்லவும் செஞ்சிருக்கான். கொலை நடந்த இடத்த வந்து காட்டுறதா கூட அவன் வந்து அவங்ககிட்ட வந்து போலீஸ் ஸ்டைல இருந்து சொல்லவும் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சிறுமியோட தாய்மே வந்து சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் விஜய் வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேதனை தரதா என்கிட்ட சொன்னாங்க. சீக்கிரமே வந்து இதுல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. கூடிய சீக்கிரமே உங்கள வந்து நேர்ல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னதாவும் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே தெரியாம என்னோட குழந்தையோட உடல வந்து எரிச்சுட்டாங்க. என்னோட கணவர் வசம் தான் வந்து கவர்மெண்ட் கொடுத்த அந்த ரூ. 7,00,000 காசு இருக்குல்ல, அதுவுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. பிள்ளையோட அப்பா கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சரான விஜய் வந்து பேசவும் செஞ்சிருக்காரு. இந்த 2 பேர்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஃபோன்ல பேசியிருக்காங்க. இந்த செய்தி வந்து முதல்ல வெளியாகும்போது 2 பேருமே ஒண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, தாய் ஒரு வீட்லயும், தந்தை ஒரு வீட்லயும் இருக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இது தாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியவும் செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேட்டி ஒண்ணு கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. என்னோட மகன வந்து அவனோட அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அதாவது பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு பணமெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுமியோட அப்பா இருக்கார்ல, அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துக்கிட்ட வந்து பேசவும் செஞ்சிருக்காரு. ஆனா அவரால பெருசா பேச முடியல. அதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து துக்கம் அடைக்கவும் செஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல வந்து ரிலேட்டிவ் ஒருத்தர உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. நீங்களே ஃபுல்லா சொல்லுங்க. என்னால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் சில விஷயத்த வந்து சொல்லவும் செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட உடல வந்து எரிச்சுட்டாங்க. புதைச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து விரிவா வந்து விளக்கம் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. எப்படின்னா, எங்க சொந்த ஊர்ல குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்கு பண்ணியிருக்கோம். அவசர அவசரமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காரு. எங்க எல்லாருக்குமே வந்து தகனம் செய்யறது தான் வழக்கம். புதைக்கிறது வழக்கம் கிடையாது. எங்களோட ஃபேமிலி சைடுல வந்து பாத்தீங்கன்னா, எங்கிட்டயே வந்து முதல்வர் பேசினாரு விஷயத்த வந்து அவர் சொல்லவும் செஞ்சிருக்காரு. இதுல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கார்ல 2 பேர்கிட்டயுமே வந்து ஆறுதல் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. போன்ல தனித்தனியா வந்து அப்பா சைட்லயும் சரி, அம்மா சைட்லயும் சரி பேசவும் செஞ்சிருக்காரு. கார்த்திக் குடியிருந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன காம்பவுண்டுங்க. அதுக்குள்ள வந்து 3 வீடுகளும் இருக்கவும் செய்யுது. இங்க வந்து இவங்க குடி வந்து 1 மாசம் தான் ஆகவும் செய்யுது. அவனுக்கு வந்து ஒரு மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கும் வந்து அந்த மனைவிக்கு வந்து அடிக்கடி சண்டை நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பக்கத்துல உள்ள அயன் கடைக்காரர் வந்து சொல்லவும் செஞ்சிருக்காரு. இதுதான் அந்த குளக்கரை. அந்த பாப்பாவோட சடலம் கிடைச்சல. அந்த குளக்கரை வந்து இந்த பகுதி தான். இங்க வந்து விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரையில தான் வந்து பல பேர் வந்து மது அருந்துவாங்களாம். இப்படி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த குடிக்கிறதுக்காகவே வந்து சில பேர் வரவு செய்வாங்களாம். அதனால வந்து இங்க யாருக்குமே வந்து சேஃப் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லவும் செய்றாங்க. இதுல எல்லாருமே சந்தேகிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அன்னைக்கு வந்து குடிக்கவும் செஞ்சிருக்காங்க. மயக்கத்திலேயே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து காணாம போனது தெரியாமலே ரொம்ப நேரமே இருக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுல தான் எல்லாருக்குமே சந்தேகம் வரவும் செஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட அப்பா வந்து குடிப்பழக்கம் உள்ளவரா? இல்லன்னா அந்த அம்மா வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா வந்து அவங்க குடிச்ச அந்த ஜூஸ் இருக்குல்ல, அதுல தான் வந்து நான் எடுத்து குடிச்சேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து அந்த கார்த்தி தான் வந்து எதிரே வந்து கலந்திருக்கான் அப்படிங்கிற மாரி சந்தேகம் இருக்கவும் செய்யுது. அந்த ஜூஸ்ல வந்து மது கலந்தது வந்து கார்த்தியா இருக்குமா? அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கவும் செய்யுது. அதனால அந்த 3மே வந்து புரியாத புதிரா இருக்கவும் செய்யுது. அது வந்து விசாரணையோட முடிவுல தான் வந்து நம்மளுக்கு தெரியவும் செய்யும். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து சிரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சிரிச்சாங்கல்ல, வேற விஷயத்த வந்து பேசி நாங்க சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்கவும் செஞ்சாங்க. இப்படி ஒரு பெரிய சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரஸ் மீட்ல வந்து ஐஜியான ரம்யா பாரதி வந்து அந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆகவும் செஞ்சுச்சு. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து முதலமைச்சர் வந்து அதிரடி முடிவு ஒண்ணும் பண்ணிட்டாரு. எப்படின்னா வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிட்டு. ஆனா அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். இதுல அவங்க வந்து அந்த பிரஸ் மீட்ல அந்த குழந்தையோட அந்த கொடூரத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சிருந்தது தான் தப்பு. ஆனா அவங்க பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எத நினைச்சு எத பேசி சிரிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அத வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக்கி அத அரசியல் சாயம் பூசவும் செஞ்சுட்டாங்க. சரி இப்படி ஒரு சம்பவம் இனிமே தமிழகத்துல நடக்காம இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கவும் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகள் வந்து எங்க போறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கவும் செய்யணும். ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர்
அப்படிங்கிறத பத்தி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும். அவசர சூழ்நிலை வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி கொடுக்கவும் செய்யணும். அவங்களோட குழந்தைகள் கிட்ட வந்து ஓப்பன் டாக் எப்பொழுதுமே வைக்கவும் செய்யணும். 2வதா ஸ்கூல்ல வந்து சிசிடிவி கேமரா, அப்புறம் செக்யூரிட்டி மானிட்டரிங் கண்டிப்பா இருக்கவும் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் அவேர்னஸ் கிளாஸ் நடத்தவும் செய்யணும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃபோட பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷனும் கண்டிப்பா இருந்தா ரொம்பவே நல்லது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமா விரைவான தண்டனை கொடுக்கவும் செய்யணும். அதிக பாதுகாப்பு தேவைப்படுற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கண்காணிப்ப வந்து அதிகரிக்கவும் செய்யணும். மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்த உடனே எமர்ஜென்சி ஆக்ஷன் சிஸ்டத்த வந்து செயல்படவும் செய்யணும். சைல்டு ஹெல்ப் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி அதிகரிக்கவும் செய்யணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டில உள்ள மக்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாரி குழந்தைகள் வந்து தனியா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, உடனே வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் செய்யணும். அபார்ட்மெண்ட், ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து கிராமத்துல வந்து ஒரு சேஃப்டி குரூப்ப வந்து உருவாக்கவும் செய்யலாம். இதெல்லாம் சேர்ந்தா தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள வந்து குறைக்கவும் முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.